வேலோட தங்கச்ச கூட்டு வாங்கடா டேய். அருமையான பாடலை திறந்து நீங்கள் எல்லாரும் அல்பா இணைஞ்சிருக்கீங்க எங்களோட. இன்றைக்கும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உலகின் முதல்வன் வானொலியின் தலைவன் தாமரை எஃப்எம் வழங்கும் வடை போச்சே. இன்றைக்கி எத்தனை பேருக்கு வடை போகுது அப்படின்னு தெரியல. வடை எத்தனை பேருக்கு போனாலும் இன்றைக்கி நாங்கள் தொடர்ந்து இணைந்திருப்போம் உங்களோட அப்படின்னு சொல்லி அடுத்த பாடலை நாங்கள் ஒளிவர முன்னாடி ஒரு நகைச்சுவை ஒன்று உங்களுக்காக நாங்கள் தரத்துக்காக காத்திருக்கோம். என்ன நிகழ்ச்சி அப்படின்னா பார்க்கலாம். மாய திரைப்படத்திற்காக ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். நீ எப்ப வந்தாலும் நான் இப்படித்தான்டா இருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ ஓடாங்கறல்ல அங்கிட்டே போயிருக்கலாம். இவன் யாரு? கிட்ட 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 வாடா. ஆமா அந்த புள்ள என்னமோ உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தது என்ன? அதுவா? அத்தையும் கொக்காலும் எங்க இருக்காங்கன்னு கேட்டேன். அவங்க சந்தைக்கு போயிருக்காங்க மாமான்னு செல்லமா சொல்லிச்சு. வந்தா நான் கேட்டதாக சொல்றீன்னு வந்துகிட்டு இருக்கேன். என்னமோ இந்த பக்கம் வந்தா விளக்கமாறு பிச்சு போட்டுன்னு சொன்ன மாதிரி கேட்டுக்கேடா. ஏயா இது ஒரு வேலைன்னு மெனக்கெட்டு பாத்துக்கிட்டாக்கும். அதான்டா சிங்கம். சிங்கம் சீண்டாம இங்கே நிக்கட்ட நான் வர்றேன். ஆமா அந்த புள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? ஏயா பிடிக்காம விளக்க மாத்த கொண்டு அடிப்பேன்னு சொல்லி இழிச்ச மணிக்கு வரேன் நானு. தாறுமாறா லவ் பண்றியா? தாறுமாறா? தாத்தாவுக்கு மட்டும் ₹1 பொடி வாங்கி கொடுத்துறா. அந்த புள்ளைய உனக்கு கட்டி வச்சிடறேன். ₹1 செலவாகுமா? தாத்தா நீ மட்டும் எனக்கு அவளை கட்டி வச்சுட்ட ஒரு லோட இறக்குறியா? பேசாமா ஒரு தலைப்பா கட்டி மேல சத்தியா? அப்ப அந்த புள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வச்சிடா. தாத்தா பொண்ணு வர சொல்லலாம். ஆமா அதுக்கு தானே மச்சான். பொண்ணு வர சொல்லுங்க. பெத்தவங்க நாங்க இருக்கோம்னு உட்காருங்க. மாயண்ணே வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னல்.
மச்சான் என்னடா பொண்ணு நீங்க பாத்தீங்களா? நீ பாத்தியாடா? இல்லையே மச்சான், இல்லையே. மாப்பிள்ள பொண்ண சரியா பாக்கலையா? பொண்ண மறுபடியும் ஒரு தடவை வர சொல்றீங்களா? அப்படியா? மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. மாமா நின்னலு. வாங்க மச்சான் போவோம். என்னப்பா என்னாச்சு? பொண்ணு என்னமா பொண்ணு பார்க்க வந்தா பொண்ணுல ஒரு காப்பியை கீப்பியை கொடுத்து மாப்பிள்ளை அதுவும் 2 வார்த்தை பேசி பொண்ணு கிட்ட நான் 2 வார்த்தை பேசினா சுமூகமான முடிவு பெற முடியும். இந்த ஆளு நம்ம மின்னலுக்குறா, மின்னல் மாதிரி சரட்டுன்னு போகுது, அப்புறமா மின்னலுக்குறா, மின்னல் மாதிரி பரட்டுன்னு போகுது. நாங்க ஓட்ட பந்தயமா பார்க்க வந்திருக்கா? பொண்ணுகிட்ட 2 வார்த்தை பேசணும்னு சொல்றாங்க. அப்படியா? அப்படித்தான். அம்மா மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. இரியா, அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூறிக்கிட்டு இருக்க. முதல்ல பொண்ணை வர சொல்லியா? மாமா நின்னலு. எனக்கு காப்பி குடிக்கிற பழக்கலாமா? ஓகே எடுத்துக்கடா. அமைதி அமைதி. எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். வெல்கம். சுற்ற போகுது. அவன்தான் மாப்பிள்ள, அவனை ஒருத்தர் பாத்துக்க. போங்கண்ணே, நான் இவ்வளவு நேரமா அத்தானை மட்டும் தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். அருமையான நிகழ்ச்சியை தொடர்ந்து இணைந்திருக்கீங்க எல்லாரும் அன்போட. இது உலகின் முதல் தர வானொலியாய் திகழ்ந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய தாமரை எஃப்எம் வழங்கும் வடபோச்சே நிகழ்ச்சியில் தான் நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் அற்புதமான விஷயங்கள்லாம் பற்றி நாங்கள் பேச போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் முதல் தர வானொலி தாமரை எஃப்எம் வழங்கும் வடபோச்சே நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் ஒரு பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சிகளை போகலாம். இது உலகின் முதல்வன் வானொலியின் தலைவன் தாமரை எஃப்எம். www.tamarayfm.lk. Let's go. Sounds and we lock down in the media. It's all about high-level music for the Y2K vibe. Shouts out to the UK talent. So watch your step, cause do what you're told, or you'll wind up in a box all cold. This is my kingdom, always was. Badass niggas and badass dogs. One
ஒரு அழகான பாடலை கேட்டோம். உற்சாகமாக காலையிலே எல்லாரும் உற்சாகமாக இருக்கிற மாதிரி ஒரு பாடலை தான் நாங்கள் கேட்டோம். அதை தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கலாம். இது உலகின் முதல்வன் வானொலியின் தலைவன் தாமரை எஃப்எம் வழங்கும் வடபோச்சி நிகழ்ச்சியில் தான் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி இணைந்திருக்கீங்க. இன்றைக்கு அருமையாக போகுது நம்ம நிகழ்ச்சி அப்படின்றது மட்டும் உறுதியாக இருக்கேன்னு சொன்னால், இன்றைக்கி வடிவேல் அவருடைய காமெடி அப்படியே உங்களை எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்துகிற வண்ணமா இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய விஷயங்கள், அதாவது மாய திரைப்படத்தில் வந்து நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உலகின் முதல்வன் வானொலியின் தலைவன் தாமரை எஃப்எம். பெருசு என்னையா அது ராக்கமால கட்டி வைக்கிறது சொல்லிட்டு அவன் வீட்டு கொல்ல பக்கத்துல கொண்டாந்து உட்கார வச்சிருக்க. என்ன யாரா அவன் என்ன உன் மேல ஆசையாதான் இருக்கா? இல்ல உடனே கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு ஏதாவது கோக்கு மாக்கு பண்ணி தாண்டா காரியத்தை முடிக்கணும். என்ன கோக்குமாக்கு பண்ண போற? காதை கொண்ட காதா இந்த மாதிரி கடிக்கிற வழியில வச்சுக்க கூடாது. ஆமா எது நான் அவன் வீட்டுக்குள்ள ஏறி குதிச்சு உட்காந்துக்கணும். நீ காலங்காத்தால கோழி கூவுற நேரம் பார்த்து தும்புவ, நான் நச்சுன்னு வெளியே தவி ஓடி போயிடணும். அதுக்கப்புறம் இந்த விஷயம் ஊர் ஊரா தெரிஞ்சு போவோம். அவளை எவனும் கட்ட மாட்டான். எனக்கு தான் அவ எங்கேயோ போயிட்டாரி. ஆமா எங்கிட்டு குதிக்கிறது? கிழக்க குச்சோம்னா வைக்கப்படப்ப, தெற்க குச்சோம்னா ராக்கம்மா வீட்டு வாசல், மேற்க குச்சோம்னா பாலுங்கிணறு. ஆத்தடி பாடையில கட்டிடுவாங்க. வடக்க அங்க குதிடா. பெருசுன்னு பார்க்க மாட்டேன். வடக்க குச்சா பொம்பளைய கக்கிசுக்கு ஒதுங்கிறான். பிடிச்சாலும்னா கரைச்சுக்கிட்டு அடிப்பாருங்க. அங்கதான்டா குதிக்கணும். அங்க குதிக்கவா? சரி குதிக்கிறேன். ஆனா எல்லா பொம்பளைக்கும் தெரிஞ்சு போகுமே. ஓஹோ, ஒரு பொம்பளைக்கு தெரிஞ்சா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரின்னு சொல்ல வர்றியா? அங்கேயே குதிக்கிறேன். தாத்தா என்ன ஆசீர்வாதம் பண்ணு. தூக்குற பையவனா எந்திரிச்சிட போறான். நான் பார்த்து போறியா? நீ எங்கிட்டாச்சும் பார்த்து பதுங்கு. இறங்கும் போது ஒத்த காலம் பிடிச்சி எடுத்துறாயா? சும்மா நுழைஞ்சு மாட்டாம இருந்தா சார். முத்தம்மாவா ஓடி போன கதை உனக்கு தெரியுமாடி? உனக்கு தெரிஞ்சிச்சுல்ல, ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி தான். தாயாடி முனியம்மா வர்றா. இப்ப தும்மனாத்தான் சரியா இருக்கும். ஆஹா, கிழவன் தும்மிட்டான். அப்ப ஊர்ல எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிளம்பிட வேண்டியதான். எவனோ ஒருத்தர் ராக்கம்மா வீட்டுல இருந்து குதிச்சு ஓடுறாடி. சத்தம் எவனோ ஒருத்தர் ராக்கம்மா வீட்டுல இருந்து தினம் குதிச்சு ஓடுறானாமாக்கோ. என்னங்கடி அங்க சத்தம்? எவனோ ஒருத்தர் ராக்கம்மால வச்சிருக்கானா? எவனோ ராக்கமால வச்சிருக்கானா? மாம விசில் அடிச்சு கூப்பிடுறோம்ல, மரியாதை போய்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நான் டவுன் பஸ்ஸாரா விசில் அடிச்சு நிக்கிறது பரதேசி. என்னடா நம்ம மாய் மச்சாட்ட சொல்லி ஏதாச்சும் மில்லுகளில் வேலை வெட்டி வாங்கி கொடுக்கறது. நீ பிறந்த அன்னைக்கு உங்க அம்மாவுக்கு 100 ரூபாய் மை வச்சு கொடுத்தேன். அதை இஸ்திரி பண்ணி சட்டையில மாட்டிட்டு கையில புகையா வேற. உனக்கு என்னடா வேலை வாங்கி தர முடியும்? சித்தப்பு ஒண்ணு இல்ல சித்தப்பு, நம்ம மாயி கல்யாண விஷயமா ஒரு 3 சம்பந்தம் வந்திருக்கு. பொண்ணு வீட்டுக்காரங்க போட்டோ கொடுத்திருக்காங்க. அத நீங்க பாத்துட்டு மாயி கிட்ட பேசிட்டீங்கன்னா உடனே பொண்ணு வீட்டுக்காரங்கள வர சொல்லிடலாம். மாப்ள மேசியாளி உன்ன மாதிரியா இருக்கியா? பாரியா நக்கல் தானே வேணாங்கிறது. இத பாரு. இது நாப்ல என்ன நீ தாடி எடுத்தா அப்படி இருக்க அந்த மாதிரி தான் இருக்கு. என்னைய போட்டோ வச்சிருக்க? ஒண்ணு வச்சு என்ன பண்றது? ஒண்ணு இல்லீங்க, லைசன்ஸுக்கு போட்டோ எடுத்திருந்தேன். கழுத அதுவும் சேர்ந்து. சரி, அவரே கழுதை ஒத்துக்கிட்டாரு. மாமு என்ன நக்கலா? கல்யாணம் பண்ண போறது மச்சான். போட்டோ அவர்கிட்ட காட்டாம நீயே பாக்குற பண்ண போறான். வேணாம் நோனானுக்கு தான் என்ன அர்த்தம்? யார் அவன்? அவன் கல்யாண ஆசையே இல்லாம இருக்கான். நான் என்னமோ வேணா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்க மேல பேசுறேன். அப்ப மச்சான் ஒத்துட்டா நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? இன்னைக்கு சரின்னு சொல்ற நாளைக்கு கல்யாணம். நீ முகூர்த்தத்துக்கு நாள் குறி, நான் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றேன். என்னடா பண்ண போறேன்? பொறுத்திருந்து பா, போடுறேன் பாரு குண்டா. நாளை காலையில ராக்கம்மாளுக்கு பரிசம் போட எலக்கோட்டையில இருந்து மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பழசார் கார்ல வர்றாங்களா? இப்ப நீ என்ன பண்ற? என்ன பண்றனா தாத்தா? இந்த மொக்கையை செவரேறி குதிக்கிற குதியில இனிமேலும் ஒரு மேலும் ஊருக்குள்ள பிளஸர்க்கெல்லாம் வரக்கூடாது. அப்படி சொல்றாங்க சிங்க குட்டி. சத்தம் போட்டு பேசாதியா? தலையத்துக்கு பாத்திரம். இந்த விஷயம்
நம்ம 2 பேரை தவிர ஊருக்குள்ள ஒரு பயலுக்கும் தெரியாதுடா. அவ்வளவு ரகசியமா வச்சிருக்கேன். அப்ப நான் கிளம்புறேன். பெருசு தள்ளி கீழே தள்ளி கிடக்கு. செதறி நான் இறங்கிடுறேன்ப்பா. பாருப்பா, எவனோ ஒருத்தையும் தினமும் செவரேறி குச்சி நம்ம ஊருக்குள்ள இருக்க இத்தனை வேலையும் கேன பயில ஆக்கியிருக்காங்க. சும்மா ரெண்டு அவன் மட்டும் வரட்டு இன்னைக்கு சும்மா சூறாவளி மாதிரி சுத்தி சுத்தி அடிக்கிற பாரு. இன்னும் காணுமப்பா. வருவான்பா. என்ன கிழக்க இருந்து தும்மல் சத்தம் கேக்குது? கிழவன் கிழக்க போயிட்டானா? நம்ம தான் தும்புறோம்னு சொன்னோம், அவன் தும்புறான். உடனே பரப்பு வர சொல்றான். ஒரு நிமிஷம் கூட யோசிக்க கூடாது, கிளம்பிட வேண்டியதான். எங்கேயோ ஆமாம், அருமையான நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்தோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உலகின் முதல்வன் வானொலியின் தலைவர் தாமரை எஃப்எம் வழங்கும் வடபோச்சி நிகழ்ச்சியில் தான் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் இணைஞ்சிருக்கீங்க. வடபோச்சி நிகழ்ச்சியில் இன்றைக்கும் ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பிள்ளை, ஒரு பேபி வந்து அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க, அம்மா காந்தி செத்துட்டாரா அம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம்மா, ஆமாம் செல்லாம் செத்துட்டாரு. அப்போ நேரு, ஆமாம்மா அவரும் போயிட்டாரு அப்படின்னு. அப்போ அறிஞர் அண்ணா, அல்ல அவரும் போயிட்டாரு. பேபி நாட்டில் நல்லவங்களே இல்லையா அம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தெரியுது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு. நம்மளும் நல்லவங்கள வாழணும் ஆசைப்படுறோம், ஆனால் அது நடக்காம போகிறது தான் எல்லாருக்கும் ஒரு ஒரு புரியாத புதிராக இருக்குது இல்லையா நேர்கள் எழுதியிருப்பது. இது தாமரை எஃப்எம் வடபோச்சி நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கீங்க. வடபோச்சி நிகழ்ச்சியில் இன்றைக்கு பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நாங்கள் பார்க்கறதுக்காக தயாராக வந்திருக்கோம். அடுத்த ஒரு பாடலை திறந்து நிகழ்ச்சிகளை போகலாம். இது www.tamarayfm. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள். பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள். பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சம் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள். பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. You're my diamond girl, my diamond, diamond, diamond girl. I love to see you smiling, girl. You're smiling, 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 girl. You're my honey girl, my honey, honey, honey girl, my diamond, diamond, diamond girl. You're smiling, 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 girl. Every time I look into her eyes, I get butterflies. I'm so glad she's with me and not other guys. I like to see another try, but she's my wife. Yeah, yeah, I'm living a high life. Mutukyaw sirikum nilatil tik tikum ninay pai pidaikum. Mutukyaw sirikum nilatil tik tikum ninay pai pidaikum. Mutukkal sirikum nilatil tik tikum ninay pai pidaikum. Mutukkal sirikum nilatil tik tikum ninay pai pidaikum. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள். பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சம் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. Let me break it down, I'm taking the top spot. She doesn't know it, but I've got a soft spot. I got love for the money, and of course, well, I've got love for my honey. She's so cute, I can't wait to hit town. I'm gonna throw a party, invite everyone round to see my wife, to see the life that I'm gonna live. Think of the beautiful kids that she's gonna give. She's so fine in diamonds, can't wait to hit the club and she's whining. She's all mine, fine in diamonds, can't wait to
she's my ride. அழகான ஒரு பாடல். அது அழகிய தமிழ்மகன் திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடல். அந்த பாடலை தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இது தாமரை எஃப்எம் வழங்கும் வடப்பூச்சி நிகழ்ச்சியில் தான் நீங்கள் எல்லோரும் இணைந்திருக்கீங்க. இன்னைக்கு கூட காலையில் எல்லோரும் அன்பாக அப்படியே வேலைக்கு போகிறவங்களாம் வேலைக்கு போய் வீட்டில் இருக்கிறவங்களாம் வீட்டில் இருந்து தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சியை கேட்குறவங்களாம் எங்களுடைய நேர்கள்லாம் அழகாக நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எங்களுக்கு எஸ்எம்எஸ் வாயில் அனுப்பிட்டு இருந்தாங்க. வடப்பூச்சி நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக போயிட்டுருக்காங்கன்னா இன்னும் நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் எங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜட்ஜ் சொல்லியிருக்காரு, எதுக்கு போலீஸ்காரங்களை அடிச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே குற்றவாளி சொல்லியிருக்காரு, அவன் என் வழியில் குறுக்க வந்தான் அதான் அடித்தான் அப்படின்னு சொல்லி. என்னது ஓம் வழியிலையா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம், நான் தப்பிச்சு ஓடி போனேன், ஓடும்போது அவங்க என் குறுக்க வந்துட்டாங்க அதான் அவங்கள அடித்தேன்னு. அப்போ போலீஸ்காரங்க வேலையே அதான், அவங்கள தொழிலே அதான், அவங்கள குறுக்க வந்தது இவர் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிகழ்ச்சிக்கெல்லாம் போகலாம். www.tamarai.fm. அதை பார்க்கத்தானே அரை மணி நேரம் அடிச்சுக்கிட்டேன். இல்ல சும்மா தமாசு. இது தமாசு. ஆத்தாடி மறுபடியும் மூடி வச்சிருக்காங்க. பாவி நீயா? நீயாவா? இங்க யாரை இறக்கி விட்டேன்னு உனக்கு தெரியாதா? அட சண்டாளா, அநியாயமா அந்த புள்ள வாழ்க்கையை கெடுத்தியாடா. ஐயோ, உனக்கும் அந்த புள்ளைக்கும் தொடர்பு இருக்குன்னு ஊரு பூரா தெரிஞ்சு போச்சாடா. இனிமே எவன்டா இந்த புள்ளைய கட்டுமா? யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இவனை சும்மா விட்டுருவானே. என்ன என்ன இது? என்னடா குத்திடுவேன் கன்றா. தாலியா என்ன எங்கத்துல இல்லடா, அங்க காட்டு. வேண்டாம், சொல்றத கேளுங்க. வேணாம் கட்டுறா. ஐயோ சொன்னா கேளுங்க. நீ சின்ன புள்ள, உனக்கு ஒண்ணும் தெரியாது. உன் வாழ்க்கைய அநியாயமா கெடுத்த பையன் பாயுது. கட்டுறா சிங்கம்னா சிங்கம் தாண்டா. நீங்க வந்தீங்க? டேய், நான் உள்ள வரலடா. உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா வெளியே வா, அதை கிளியர் பண்ணி போகத்தாண்டா அவன் பின்னாடியே வர்றேன். தாத்தா தள்ளி விட்டா செத்து போயிரு, நீ பேசாம போயிரு. இப்படி தாண்டா உங்க அப்பத்தாவை கரெக்ட் பண்றப்ப வெளியே கூப்பிட்டு தாண்டா கிளியர் பண்ண. செத்து போன கிளவியை பத்தி பேசுற நேரம் அது. அருவாளை பிடிக்க விட்டு போய் போய பேசாம. ரொம்ப அவசரக்கார பேலா இருக்கானே. அதவையாண்டா சாத்திர எது திறந்து வச்சுட்டா கொய்யா ஓய்வு பேசாம க்ளோஸ் பண்ணிட உன்னைய. சுத்தமாவே சாத்திட்டான். கிழவனுக்கு வயசானாலும் ஐடியா பூரா ஆங்கில படத்துக்கு இணையாவே இருக்கப்பா. என்ன அங்கிருந்து பாக்குறப்ப புலந்துகிட்டு போற வண்டி மாதிரியே இருக்கு. பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். இந்த சுத்து வட்டாரத்திலே இந்த மாதிரி பஸ் நைட் எங்கேயுமே நடந்துக்க கூடாது. நடக்க போறதும் இல்ல, நடக்க விட மாட்டேன். எங்கே அல்வா காணா? இங்க இருக்கா? அழகிய தமிழ் மாய் திரைப்படத்திலிருந்து அழகான நிகழ்ச்சியை பார்த்தோம். தொடர்ந்து இன்னும் நிறைய நிகழ்ச்சியெல்லாம் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மாய் திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியை முடிந்ததும் இன்னும் வேறு திரைப்படங்கள்லேருந்து உங்களுக்காக நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் அள்ளி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சுவாரஸ்யமான பாடல்களும் கூட உங்களுக்காக தயாராக இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்களின் முதல் தர வானொலி தாமரை எப்போம் தாமரை வண்ணமாய் ஜொலித்துக் கொண்டிருக்கும், உலகின் முதல்வனாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் தாமரை எஃப்எம் வழங்கும் வடப்போச்சி நிகழ்ச்சியில் தான் நீங்கள் என்னை காத்துட்ருக்கீங்க. வடப்போச்சி நிகழ்ச்சி மட்டும் இல்லை, அது காலையில் உங்களை எல்லாம் மகிழ்விக்கிறதுக்காக உங்களோட சிந்தனையில் செயற்படுத்துகிற வண்ணமாக நாங்கள் உங்களுக்கு ராசி பலன்கள், அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள்கள் நடத்துகளை பற்றி எங்களுடைய வணக்கம் தாமரை நிகழ்ச்சியில் பேசியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் அதனைத் தொடர்ந்து நாங்கள் வடப்போச்சி நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து காரசாரமாக, அதாவது நாட்டு நடப்புகள், நாட்டில் நடக்கிற
ஒரு சில விஷயங்களை பற்றி, அதாவது செல்ஃபி மோகம், அது மட்டும் இல்லாமல் புகையில பழக்கங்கள், இதுவான அரச திணைக்களங்களில் ஏற்படும் சில இடையூறுகள், இதில் பற்றி பேசுகிறதுக்காக காரசார கருத்துக்கள்னு ஒரு நிகழ்ச்சியில் தொகுதி வழங்குறதுக்காக தயாராக இருக்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிரடி ஆட்டம், அது மட்டும் இல்லாமல் மாலை வந்தாலே போதும் வருத்தப்படாத சங்க நிகழ்ச்சியினோடாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கலாம். இது உலகின் முதல்வன் வானொலியின் தலைவன் தாமரை FM வழங்கும் வட போச்சே. அடுத்த ஒரு பாடலை திறந்து நிகழ்ச்சிகளை போகலாம். அடுத்த ஒரு பாடல் ஒலிக்கும். பாடலை திறந்து நாங்கள் நிகழ்ச்சிகளை போகலாம். பாடலை தொடர்ந்து நாங்கள் 11 மணி வரை எங்களோட இணைந்திருக்கலாம். இது முதல் தர வானொலி தாமரை FM, www.tamarayfm.
இன்றும் என்றும் என்றும் உங்களுடன் தாமரை எஃப்எம். தாமரை எஃப்எம் வழங்கும் படப்போச்சி நிகழ்ச்சியில் தான் நீங்கள் இன்றைக்கி இணைந்திருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்னும் சிலருக்கு கேட்க, அதாவது எங்களுடைய நிகழ்ச்சி அருமையாக போயிட்டுருக்கு, நீங்கள் உங்களுடைய நண்பர்களோடும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை பற்றி விமர்சனங்களை நீங்கள் பதிவு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேட்கணும். உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை பற்றின விஷயங்கள் கருத்துக்களை நீங்கள் அவங்க சொன்னீங்கன்னா அவங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியை கேட்க ஆசையாக இருக்குது. அதை எப்படி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் உடனே செய்ய வேண்டியது கூகுள் பக்கத்தில் போய் www.tamarayfm.lk அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் எங்களுடைய அழகான ஒரு அருமையான ஒரு பேஜ் ஒன்று வரும். அந்த பேஜில் நீங்கள் அழகழகான நிகழ்ச்சியெல்லாம் அவங்களுக்காக தொகுத்து வச்சுருக்கிறோம். ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களுடைய விடுபட்ட நிகழ்ச்சியில் கூட நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பேசக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளும் கூட உங்களுக்காக காத்துட்ருக்கு. விசேட நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாமல் சிங்கள நிகழ்ச்சிகளும் கூட நீங்கள் கேட்கலாம். அதாவது சிங்கள ஹிட்ஸ், தாமரையின் சிங்கள ஹிட்ஸை கூட நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில், அதாவது எங்களுடைய தாமரை எஃப்எம்மில் மட்டும்தான் உலகின் முதல் முறையாக ஒரு எஃப்எம்மில் வந்து சிங்கள ப்ரோக்ராமையும் இணைத்தது சொன்னால் அது எங்களுடைய தாமரை எஃப்எம்மாக தான் இருக்கும். இதே போல் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக நாங்கள் பேச போகிறோம். அது மட்டும் இல்லை, நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட தெரிவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஃபேஸ்புக் வாயிலாக வந்து www.tamarayfm.lk அப்படின்னு வந்துட்டீங்கன்னு சொன்னால் அதிலிருந்து நீங்கள் ஃபேஸ்புக் வாயிலாக எங்களுடைய இணையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் தாமரை ஆன்லைன் ரேடியோ அப்படின்றத செர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் எங்களுடைய லைக் பேஜ் வரும். அந்த லைக் பேஜை லைக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அழகாக நாங்கள் 24 மணி நேரம் உங்களோட தொடர்ந்து இணைந்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களோட பேசுவோம். அது மட்டும் இல்லை, நீங்களும் எங்களோட உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். அவ்வாறு நீங்கள் பதிவிட்டீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் கூட நாங்கள் உங்களுடைய கருத்துக்களை இப்போ நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு நகைச்சியை திறந்து நிகழ்ச்சிகள் போகலாம். இது www.tamarayfm.lk. அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவதும் அழகனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். லல்லல்லல்லல்லலலா லல்லல்லல்லலலா. என்னம்மா குலுங்கி குலுங்கி சிரிக்கிற நேரத்துல குமரி குமரி அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சடா டார்லிங்? ஏமா எல்லாம் யாராச்சும் லவ் பண்ணிருக்கியா? கற்ப பறி கொடுத்துட்டியா? பிள்ளைகளை வளர்ந்தாடி. என்ன ஆச்சு? இன்சில் போறதுக்கு தான் உன்ட்ட மாட்டிட்டானா அவனு? ஏதா இருந்தாலும் உண்மையை சொல்லு. நடந்தது என்ன? நடந்தது என்ன? கேட்டுக்கிட்டே இருக்க, குத்துக்கல் மாதிரி நிக்கிறியா நீ? கைய பிடிக்கிறியா நீ? ஆத்திரா அச்ச உடம்புற ரொம்ப ராவா நடந்துக்கிறாங்க. பயந்துருப்பா. நிறுத்து. இப்ப நான் என்ன கேட்டு இப்படி போட்டு அடிக்கிறேன்? நீ எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரம் வந்து அடிக்க வேண்டியதானே? அது என்ன செவத்துக்கு செவத்து பறந்து வந்து அடிக்கிற? கேட்ட கேள்விக்கு உண்டு பதில் சொல்ல வேண்டியதானே? ரொம்ப சின்ன பிள்ளை தான் இருக்கு. இதுக்கு மேல அடிச்சிருவா நானு. இவனுக்கு காரணம் வெளியே ஒரு கிழமை நிக்கிறான். ஒரு ரூபா பொடிய வாங்கி கொடுத்து வாழ்க்கையை நாசமாக்கி நம்ம 2 பேரும் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாமா. ஓட்டையில கார வச்சு ஒட்டு கேட்கிறாமா? போ வேமாப்பா. தொடடா. உனக்கு ஒண்ணும் ஆவலியம்மா? ஐயோ, நான் எவ்வளவோ சொல்லி அனுப்பிச்சம்மா. அவன் அவங்க அப்பற மாதிரி முரட்டு பையன். என்ன மாதிரி சரியில்லை, சரியில்லை. என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதா? அடியே அடிச்சுட்டாயா? மரியாதை இல்லாப்ப அடிச்சா அடிச்சா? என்ன தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளைய கை நீட்டி அடிப்பேன். என்னடி முறைக்காவ? இவனுக்கு காரணம் நீதானா? ஐயோ, சிங்கத்தை சாட்சியப்பட்டாரா? பெருசு
சரளா மாதிரி பறந்து பறந்து அடிக்கிற மனைவியெல்லாம் அவங்களுக்கு அமைஞ்சிருக்க கூடாது அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. அப்படி அடி வாங்குறவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்காக தான் அந்த நிகழ்ச்சியில் இந்த மாய் திரைப்படத்தின் நிகழ்ச்சியை நம்மளுக்காக வழங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உலகின் முதல்வன் வானொலியின் தலைவன் தாமரை எஃப்எம். அன்றும் மீண்டும் மீண்டும் எங்களுடன் இணைந்திருப்போம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சிகளை போகலாம். இது www.tamarayfm.lk. Gonna say atoram varia. Come on, baby, pakama puria. Gonna say atoram varia. Come on, baby, pakama puria. ஆவாரம் போவாக அள்ளாம கிள்ளாம அடக்க தொலைச்சிருக்க ஆவாரம் போவாக அள்ளாம கிள்ளாம அடக்க தொலைச்சிருக்க தவிச்ச மனசுக்கு தண்ணி தர வேணாமா தழும்பு நினைப்புக்கு அள்ளிக்கிற நீ வாமா அழகான பாடலை தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சிகளை போகலாம். இது உலகின் முதல்வன் வானொலியின் தலைவன் தாமரை எஃப்எம் வழங்கும் வாடா போச்சே நிகழ்ச்சியில் தான் நீங்கள் எல்லாரும்
இன்றைக்கி இணைந்திருக்கீங்க. இன்றைக்கும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நாங்கள் பேசணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உங்களை எல்லாம் அப்படியே மகிழ்விக்கிற வண்ணமாக நாங்கள் பாடல்களை கூட அள்ளி தந்துகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சிரித்து மகிழக்கூடிய நகைச்சுவையிலையும் கூட நாங்கள் உங்களுக்காக தந்துகிட்டு இருக்கோம். அடுத்து அந்த மாய் திரைப்படத்தில் விடுபட்ட நகைச்சுவை தாங்கண்ணா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஃபேஸ்புக் வாயிலாக மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அந்த நல்ல உள்ளங்களுக்காக அந்த நகைச்சுவை ஒலிக்கிறது கேட்டு மகிழுங்கள். இது www.tamarafm.lk. போடா ஒரு பாடி சீர்ட்டு குடுறா. அவன் சொன்னதே இங்கேயும் இதை நான் வேற தனியா சொல்லணுமா? போயா. என்னடா இப்படி பேசுறீங்க? ஏடா நாங்க ஊரை விட்டு ஓடிட போறோம். ஊரை விட்டு ஓடி போனாதான் நிம்மதியா இருப்போம். என்னடா ஒரு முக்கியமான விஷயம். என்ன? காலை கொஞ்சம் கொடுங்க. இருக்கிற காலை ஓண்ட கொடுத்துட்டு நான் முழுக்கட்டி நடக்கிறதா வந்து சொல்றா. இது ஏன்டா மெல்ல கேக்குற? நல்ல சத்தமா கேட்க வேண்டியதானே? ஆத்தா வயலுக்கு போறப்ப வலிக்கு வந்துருச்சு, ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போறதுக்கு 50 ரூபா வேணும். அதானே? ஆமாண்ணே. அதே ரகசியமா கேக்குற? கேளுடா கேளு. அதான் கேட்டேன்ல. ஓ அதான் கேட்டியா? சரி, ஆஸ்பத்திரி கூட்டி போற கரெக்ட் தான். அந்த டாக்டர் மருந்து மாத்திரை எழுதி தருவார்ல, அதை வாங்குறதுக்கு பணம் வரும்ல, அதை கேட்க இல்ல. அதுக்கு எவ்வளவு கேளுடா கேளு கேளு. ஒரு 100 ரூபா. 100. சரி, அண்ணனுக்கு டீ சொல்லு. டீ சொல்லு. அண்ணனுக்கு டீ போடு. ஆமா, மருந்து மாத்திரை வாங்கி விட்டா சரி. அவ்வளவு தூரம் ஆத்தால கூட்டிட்டு போறீங்க, வெறுங்கையோட போயிட்டு வெறுங்கையோட வரையா? ஒரு பிஸ்கொட்டோ ஆரஞ்சோ ஆப்பிளோ சாத்துக்குடியோ வாழைப்பழமோ வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? ஆமாண்ணே. அப்ப கேள்றா. யார்கிட்ட கேக்குற? அண்ணன் தானே கேக்குற. கேள்ற கூச்சமா கேள்றா. சத்தமா கேள்றா. ஒரு 200 கொடுங்க. அப்படி கேளு. குசும்ப பத்தியாடா? ரொம்ப ரொம்ப குசும்பு. இதெல்லாம் சகஜ விடு. அப்புறம் அண்ணனுக்கு 2 சிகரெட் சொல்லு. சிகரெட். அண்ணனுக்கு 2 சிகரெட் கொடு. எடுக்கிறானா? எடுத்து வரானே. குர்ரா. இங்கிட்டாங்களே. ஜெயில இருக்க வேண்டிய எல்லாம் பொட்டி கடையில வந்து உட்காந்துக்கிட்டு என்ன குசும்பு பண்றாங்க? இங்க பேசிக்கிட்டு இருக்கா. பிஸ்கோத்தும் பழமும் ஆத்தாளுக்கு வாங்கி தர ரைட். முடியாத ஆத்தால வீட்டுல ஒன்னாரு போட்டுவிட்டு ஒரு கறிக்கஞ்சி கிரிக்கஞ்சி ஆக்கி போட வேணாமா? ஆமாண்ணே. அப்ப 200 ரூபா கேக்குற. 200 ரூபா எப்படி பார்த்தா? பத்தாண்ணே. கேளுடா கேளு. அண்ணன் கிட்ட நிறைய பணம் இருக்கும் போல இருக்கே, லம்பா கேட்டுருவோம். ஒரு 500 ரூபாண்ணே. 500 ரூபாயா? ஆஹா, அப்படி கேளுடா. அப்படி கேளு. ஒரு டீக்கு ஒரு சிகரெட்டுக்கு எங்கேயோ போயிட்டடா நீ. எங்கேயோ போயிட்ட. என்னையும் மதிச்சு 1 ரூபா 2 ரூபா கிடையாதுடா. 500 ரூபா கேட்ட பத்தியா? பெருமையா இருக்குடா, ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா 500 ரூபா கேட்ட உனக்கு இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி. என்னது? கீழே போப்பா. உழைச்சுக்கிறோம்டா. எங்க துப்பு சொன்னா எங்க துப்பு? பேச சங்கர் பேசுனேன். காத்திருக்காரு. மூஞ்சி பாரு. பச்சி எப்படி போகுது பாரு. ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள அலம்பல பாரு. ஏய், 2000 நடக்குது சீக்கிரம். அப்படி மாறி மாய் திரைப்படத்தில் இருந்து தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி அட்டகாசமாக போயிட்டுருக்கு அப்படின்றதுல எந்த ஐயம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களோட இணைந்து எங்களுடைய நிகழ்ச்சியெல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா www.tamarafm.lk அப்படின்னு நீங்கள் கூகுள் பக்கத்தில் வந்து டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் அழகான ஒரு வெப்சைட் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களோட ஃபேஸ்புக் வாயிலாக இணையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாமரை ஆன்லைன் ரேடியோ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் போய் எங்களுடைய லைக் பேஜ் வரும். லைக் பேஜை லைக் பண்ணி சொன்னால் 24 மணி நேரம் நீங்கள் எங்களோட இணைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் போகலாம். இது www.tamarafm வழங்கும் வட போச்சே. Mama,
ஆசை மூட்டி ஜாடை காட்டி ஆசை மூட்டி சல்லாப பாட்டு பாடி நீங்க மட்டும் எங்க நெஞ்ச தாக்கலாமா உள்ள நிலை தெரிஞ்சு இந்த கேள்வி கேட்கலாமா ஏமா 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 ஒரு அழகான பாடலை தொடர்ந்து எல்லாரும் அன்பாக இணைந்திருக்கீங்க. இது காலை வேளையில் உங்களையெல்லாம் மகிழ்விக்கிற வண்ணமாக தான் நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஒரு உற்சாகமான நிகழ்ச்சியாக தான் வடபோச்சி நிகழ்ச்சி அமைந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வடபோச்சி நிகழ்ச்சிக்கு நிறைய ரசிகர்கள் குவிஞ்ச வண்ணம் இருக்கிறாங்க. அது மாதிரி எங்களுடைய ஃபேஸ்புக் வாயிலாக அவங்களுடைய மெசேஜ்களை பார்க்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு நான் இருக்கிறதுலே உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னால் நிறைய பேர் அண்ணா அவங்களுடைய நிகழ்ச்சி அருமை, இன்னும் உங்களுடைய நகைச்சியில் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சொல்லியிருக்காரு, ஒரு பாடகர் சொல்லியிருக்காரு, யூ ஆர் சிங்கிங் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த கேர்ள்ஸ் சொல்லியிருக்காங்க, தேங்க்ஸ் பட் ஐ ஆம் ஜஸ்ட் பாத்ரூம் சிங்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு போய் சொல்லியிருக்காரு, உங்களுடைய பாடல் ரொம்ப சூப்பர் அப்படின்னு. இந்த கேர்ள்ஸ் சொல்லியிருக்காங்க, தேங்க்ஸ் ஆனால் பரவாயில்ல, நான் வந்து பாத்ரூம் சிங்கர் அப்படின்னு. உடனே அந்த பையன் சொல்லியிருக்காரு, தென் இன்வைட் மீ டு எனி ஆஃப் யுவர் லைவ் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது உங்களுடைய ப்ரோக்ராமை நான் லைவாக பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி அவசரப்பட்டு எங்கேயும் வாயில் விட்டுறாங்க, வாய் விட்டிங்கன்னா அப்புறம் இப்படியான தர்ம சங்கடங்கள்லாம் அவங்களுக்கு காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அடுத்த நகைச்சியை பார்த்து தொடர்ந்து நிகழ்ச்சிகள் போகலாம். இது www.thamarayfm.lk. எப்படி போகுது பாரு, ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள அலம்பல பாரு. ஏய், வெங்காயத்தை நடக்குது சீக்கிரம். தள்ளி உக்காரியா, தள்ளி உக்காரியா, தள்ளுறா. என்னடாது? ஊருவாயா? ஏண்டா ஊருகா வாங்கவே துப்பு இல்ல, நீதான் இருக்கிறா தனி அடிக்கிறது. ஊரா வாங்க எனக்கு துப்பு இல்லையா? எனக்கு என்ன துப்பு இல்ல? எனக்கு துப்பு இல்லை எவன்டா சொன்னாட்டே? ஏ வாடா வாடா வாடா, ஓம் பழத்துக்கு ஏன் பழத்துக்கு சோடி போட்டுக்கிறோமாடா? சோடி போட்டுக்கிறோமா? சோடி போட்டுக்கிறோமா? சோடி உனக்கு எனக்கு சோடி போடுறோம். ஒரு சொட்டு ஊராட்சி, ஒரு சொட்டு ஊரா வைக்க. ஆமா, நீ ரொம்ப விவரம் தெரிஞ்ச போடா. பெரிய விவரம் தெரிஞ்ச பொண்டாட்டி போறாப்பா. என் பொண்டாட்டி பெரிய சூரி வந்து குத்தி குடலை உரிய போறா. போடா சப்பாத்தி. என்ன மொக்கச்சாமி என்னது? ஏன்டா இப்படி தனியா போட்டுட்டு வரமரம் தெரியாம பேசிட்டு இருக்கிறவன்? நான் வரமரம் தெரியாம பேசுறேனா? நீ பார்த்த. இப்ப நீ எனக்கு பெரிய ஆட்டாவனு. இப்ப உன் கைய பிடிச்சி இவன் சின்ன மகன் வேணும். இவன் சேலையை பிடிச்சி நான் உருவனா. இவன் ஐட்ட மகன் வேணும். இப்படி முட்டை எல்லா சொல்லி முடிச்சு விட்டியாடா. சொல்லி காட்டடா நன்று, சொல்லி காட்டடா. என்ன பற்றி பேசுறீங்க? என்னடா? ஏய், கடையா இருக்காது, கடையா இருக்காதா? க்ளோஸ் பண்ணி விடுவேன். ஏப்ல மாமனுக்கு எப்ப கஞ்சி ஊத்த போற? என் அக்கா ஒருத்தி வந்திருக்கா, முதல்ல அவகிட்ட வாங்கி குடி. உங்க அக்கா இருக்காள உனக்கு கொக்கா? எங்க அவ? கஞ்சி வேணுமா? கஞ்சி என்ன என்ன இதெல்லாம்? சும்மா என்ன வெயில். அப்பாடா கிளம்பிட்டாப்பா.
அருமையான நிகழ்ச்சி பார்த்து எல்லாரும் சிரிச்சு அப்படியே மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். இதே போல் இன்னும் நிகழ்ச்சி எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. 11 மணி வரை நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கலாம். இது உங்களில் முதல்வன், வானொலியின் தலைவன், எல்லோரில் மனதிலும் ஒரே ஒருவன், தாமரை எஃப்எம் வழங்கும் வடப்போச்சை நிகழ்ச்சியில் தான் நீங்கள் எல்லோரும் இணைஞ்சிருக்கீங்க. வடப்போச்சை நிகழ்ச்சி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். இன்னும் அது மட்டும் இல்லாமல் நிறைய நிகழ்ச்சிகளை உங்களுக்காக காத்துட்ருக்கு, நிறைய பாடல்கள் கூட உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்னும் அற்புதமான விஷயங்களை பற்றி நாங்கள் பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் வடிவேல் அவர்களுடைய வைகை புயல் வடிவேல் அவருடைய நகைச்சுவையில் கூட நாங்கள் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உலகின் முதல்வன், வானொலியின் தலைவன், தாமரை எஃப்எம் வழங்கும் வாட்டா போச்சு. அடுத்த ஒரு பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் போகலாம். இது www.tamarayfm.lk. குத்துவான் பகைவன், முதுகில் குத்துவான் நண்பன், பகையை வென்றுதான் சிரிப்பான், நண்பரை மன்னித்தழுவான். போனான் என்று ஊர் பேசும்போது புயல் என வீசுவான், பூமி பந்தின் ஒரு பக்கம் மோதி மறுபுறம் தோன்றுவான், தோட்டங்களில் பூக்களிலும் தோட்டா தேடுவான், தோழர்களின் இடமெல்லாம் சொர்க்கம், படுக்கை முழுவதும் ரொக்கம், காட்டு சிங்கம் போல் வாழ்ந்தும் கண்களில் உறக்கமில்லை, ஊரை நம்பி நீ வாழும் வாழ்க்கை இழிவென்று ஏசுவான், உன்னை நம்பி நீ வாழும் வாழ்க்கை உயர்வென்று பேசுவான், சட்டங்களின் வேலிகளை சட்டென்று தாழுவான், தர்மங்களின் கோடுகளை தாண்டிட
தலை போல வருமா, அது மாதிரி வடை போச்சு தாமரை எஃப்எம் போல வருமா அப்படின்ற மாதிரி அந்த பாடல் எங்களுக்கு வெளிச்சது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நாங்கள் பேச போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உலகின் முதல்வன் வானொலியின் தலைவன் தாமரை எஃப்எம். தற்கொலை பண்ண ஆசைப்படுறவங்க இருக்கீங்களா? அது நீங்கள் நிறைய பேர் கண்ணா தற்கொலை பண்ண ஆசையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல லவ் பண்ணு, முதலாவது தற்கொலை ஓகே. ரெண்டாவது தற்கொலை பண்ணிக்க ஆசையா? லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோ, ரெண்டாவது தற்கொலை தன்னால் வந்துடும் அப்படின்னு சொல்லி செத்து பொழைக்கிறது தான் ஆண்களுடைய வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் அந்த விஷயம் பிரதிபலிச்சிருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உலகின் முதல்வன் வானொலியின் தலைவன் தாமரை எஃப்எம். அறிவிக்கையா ஒண்ணுதான் கேக்குறாரு. ஒரு அகிழ்ச்சி படி சொன்னா நீங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா சார்? நான் அந்த ஆளை பிடிக்க சொன்னா இந்த ஆளை என்ன பிடிச்சி கீழே உள்ள தட்டிட்டார் சார். உங்க 2 பேரையும் சட்டை கட்டி வீட்டுக்கு வைப்பேன். சரிங்க சார், ஓடிட்டான் சார். கேட்சேன் புடி நில்றா. ஏன் இப்படி தலைவலிக்க வர்றாங்க? டேய் நீ கிட்ட போறேன் சார். உள்ள சேர்த்த போறேன். நான் இங்க தான் சார். கூப்பிடுறாங்களே. கூப்பிடுறானே. நீங்க சார் ஏன் கோபறீங்க? என்ன இனிமையான விசில். என்னது ரேஸ் கோர்ஸ்ல குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான் பரதேசி. இங்கிலீஷா? எத்தனை எழுத்து தெரியுமாடா? கிண்டலா? ஏறா 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 நாய. என்னடா மூஞ்சி சார்? சார் யார கூப்பிட்ட? உங்களுதான் சார். ஏய் மூஞ்சி முகரையும் பாரு. மான மரியாதை சூடு சுரணை எல்லாம் உதுத்து வந்து உட்கார்ந்து இருக்கு. சாரு சோறுன்ற அது இல்லடா. அது இல்லண்ணே, உங்க மூஞ்சிய பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, மூஞ்சி அவ்வளவுதான். சத்தியம் பண்ணி சொல்றா, நான் உள்ள இருக்க வேண்டியவில்லடா. எவன் கஷ்டப்படுறத பார்த்தாலும் என் மனசு பொறுக்காதா. அப்படிப்பட்ட நான் ஒரு நாள் 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு சாப்பிட விட்டு ரசிக்கிறப்போ எதிர்பார்க்கவே இல்லப்பா. திடீர்னு நடு முதுகுல சூக்காலோட ஒரே மிதி. அங்க இருந்து இங்க வந்து விழுந்தேன். பிறந்து பார்த்தா உள்ள இருக்கேன். தப்பு, மாபெரும் தப்பு. இந்த சுதந்திர இந்தியால 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா? ஏடா கத்துற? எடுத்தது என் பாக்கெட்ல, இன்னொருத்தன் பாக்கெட்ல இருந்து எடுத்தேன். அங்க பாருங்க, ஒரு தேவதை வருது. எங்க பாக்குறீங்க? என்ன தனி ஆடுது? அடையாட உயிரை ரசிக்க விடுறா. சரி சரி. இதுக்கு மேல தாங்க முடியாதா? இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உலகின் முதல்வன் வானொலியின் தலைவன் தாமரை எஃப்எம் வழங்கும் வடப்பூச்சி நிகழ்ச்சியில் தான் நீங்கள் எல்லோரும் இணைந்திருக்கீங்க. வடப்பூச்சி நிகழ்ச்சியில் இன்றைக்கும் பல விஷயங்கள்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய நகைச்சுவைகள், தத்துவங்கள் எல்லாம் கூட பார்த்தோம். இவ்வாறான தத்துவங்கள்லாம் எங்களுடைய உலகின் முதல் தர வானொலி தாமரை எஃப்எம்மில் மட்டும்தான் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். இது மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கூட நீங்கள் தாமரை எஃப்எம்மில் மட்டும்தான் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் போகலாம். இது தாமரை எஃப்எம் வழங்கும் வடப்பூச்சி.
என்னாலை வானம் நீ இன்றி காய்ந்திடுதே அடியே கொல்லுதே அழகோ அள்ளுதே உலகம் சுருங்குதே இருவரில் அடங்குதே உன்னோடு நடக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அர்த்தங்கள் சேர்ந்திடுதே என் காலை நேரம் என் மாலை வானம் நீ இன்றி காய்ந்திடுதே இரவும் பகலும் உன்முகம் இரையை போலே துரத்துவதும் ஏனோ முதலும் முடிவும் நீ என தெரிந்த பின்பு தயங்குவதும் வீணோ வாடை காற்றினில் ஒரு நாள் ஒரு வாசம் வந்ததே பொன்னேசம் என்றதே உந்தன் கண்களில் ஏதோ மின்சாரம் உள்ளதே என் மீது பாய்ந்ததே மழைக்காலத்தில் சரியும் மந்தரை போலவே மனமும் உன்னை கண்டதும் சரியா கண்டேனே அடியே கொல்லுதே அழகோ அள்ளுதே உலகம் சுருங்குதே இருவரில் அடங்குதே உன்னோடு நடக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அர்த்தங்கள் சேர்ந்திடுதே என் காலை நேரம் என் மாலை வானம் நீ இன்றி காய்ந்திடுதே அழகின் சிகரம் நீயடி கொஞ்சமாக நான் தள்ளி நடப்பேனே ஒரு சொல் சொல்லடி இந்த கணமே உன்னை மணப்பேனே சொன்னா வாழ்க்கையின் சுகமே மயில் தொகை போலவே என் மீது உருது எல்லா பானமும் நீளும் சில நேரம் மாத்திரம் செந்தூரமாகுதே எனக்காகவே வந்தாய் என் நிழல் போலவே நின்றாய் உன்னை தோற்று நீ என்னை வென்றாயே அடியே கொல்லுதே அழகோ அள்ளுதே உலகம் சுருங்குதே இருவரில் அடங்குதே உன்னோடு நடக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அர்த்தங்கள் சேர்ந்திடுதே என் காலை நேரம் என் மாலை காணும் நீ இன்றி காய்ந்திடுதே போச்சே பட போச்சே பட போச்சே பட போச்சே வடபோச்சு நிகழ்ச்சியில் தான் நீங்கள் எல்லோரும் இணைந்திருக்கீங்க. வடபோச்சு நிகழ்ச்சியில் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உலகின் முதல்வன் வானொலியின் தலைவன் தாமரை எஃப்எம் வழங்கும் வடபோச்சு. வடபோச்சு நிகழ்ச்சியில் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நாங்கள் போய் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு உங்களோட இணைந்திருப்போம் சொல்ல அடுத்த ஒரு நகைச்சியை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் போகலாம். இது தாமரை எஃப்எம் வழங்கும் வடபோச்சு.
अच्छा खाना हमारे घर शुरू कर रहे हैं अब किस बात कर रहे हो जब किल गया अब के हो गया பிள்ளைட துப்பாக்கிய புடிக்கிட்டே சந்தேகமே இல்ல நான் டிவில பார்த்த அதே பில் நடந்தா இவன் ஏட்டு இவனை டைட்டா பிடிச்சுக்க நான் அரெஸ்ட் பண்றேன் எஸ் சார் துப்பாக்கி துப்பாக்கி பிடிங்கயா டேய் பிள்ளைடா அப்புகா உலக நாட்டுல நீ எங்க இருந்தாலும் தப்பிக்கலாம் ஆனா தமிழ்நாட்டு போலீஸ்ல இருந்து நீ தப்பவே முடியாது யாரை ஏமாத்த பாக்குற உனக்கு ஒரு கர்ப்பனு உனக்கு ஒரு தாடி உனக்கு ஒரு மீசை சார் லோக்கலு மாறு வேஷம் மாறி முத்து சார் படம் எடுக்கிறவனைய படத்தை எல்லாம் ஏமாத்திட்டான் ஒரு நேஷனல் அக்கிஸ்டும் போலீஸும் பேசிக்கும் குறுக்க இல்லையா பொதுமக்கள் ராஸ்கல் ஏண்டா போயும் பிள்ளைட வேஷமாடா போடுறது உலக நாடுகள் தேடி இருக்க தீவிரவாதிராம போட்டிய ஒரு கேபி சுந்தராம்பாள் ஒரு டிஆர் மகாலிங்கம்னு போட்டிருந்தீங்கன்னா நீ பாடிக்கிட்டே ஓடிக்கிட்டோம்ல நாங்க மூடிக்கிட்டே போயிருப்போம்ல எப்படியோ சார் மாறி வேஷம் மாறி முத்து போலீஸ்ல மாட்டிக்கிட்டான் அவன் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுங்க சார் என்ன சொன்ன தமிழ்நாடு போலீஸ் கிட்ட சிக்கிக்கிட்டான்னு சொன்னேன் தமிழ்நாடு போலீஸ் கிட்ட பாவம் இவங்க பிடிச்சு உள்ளதாண்டா தள்ள முடியும் ஆனா செக்ஷன் பிரகாரம் 4 வக்கீல் வச்சிருக்கேன் சாயங்காலமே வெளியே வர பாக்குறியா சட்டத்துல லட்சக்கணக்கான ஓட்ட இருக்கியா அது ஏதாச்சும் ஒரு ஓட்ட வழியா வெளியே வந்து இன்னைக்கு நைட் உங்க வீட்டுல ஆட்டை போற சமாளிக்கிறியா என் வீட்டுல ஆமா இங்க இருக்க பொதுமக்களை பார்த்து கேட்கிறேன் என்ன மாதிரி திருடனை கையும் கடமா பிடிச்சு அங்கனக்குள்ளே அடிச்சு உங்களால தண்டிக்க முடியுமாயா முடியாது ஏன் தெரியுமா கத்திய காட்டினாலே கதறி அழுறீங்க துப்பாக்கிய காட்டினா துண்ட காணா துணிய காணான்னு ஓடுறீங்க வாம பார்த்தாலே பயந்து சாகுறீங்க என்னைக்கு உங்களுக்கு எல்லாம் வீரம் வருதோ அன்னைக்கு தான் என்ன மாதிரி திருடெல்லாம் திருந்துவான் என்ன தலைவா நான் சொல்றது கரெக்ட் கேட்டீங்களா ஐயா கேவலம் ஒரு திருட்டு பய புள்ள உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது ஆயிப்போச்சு இப்பயாவது திருந்துங்க எங்களுக்கு கொஞ்சம் வேலை குறையும் அட இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க வாங்க பங்காளி அவங்க வேலையை பாப்போம் போடா இவர் பெரிய தியாகி ஐயா என்ன பிரசிடண்ட் காணா அத முடியா இந்த பாரு அண்டரோட ஒருத்தர் நின்னுட்டு தலையில என்ன ஆட்டம் போட்டு இருக்கான் பாரு அவசரமா பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க என்ன விவகாரம் அது வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா இத்தனை நாளா நம்ம வேலை ஊர்ல இல்ல நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு நேத்தா வந்தான் வரும்போதே ஒரு பிரச்சனையோட வந்துட்டான் என்ன பிரச்சனை அதோ நிக்கிற மூதேவி அதோட பிரச்சனை தான் பக்கத்தூர் பொண்ணை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கையபிடிச்சு வச்சான் ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கியா தகராறு இருக்கு இப்ப பொம்பளை தகராறு வரையா ஏப்பா தம்பி அந்த பொண்ணை கைய பிடிச்சிருத்தியா என்ன கைய பிடிச்சிருத்தியா பொண்ணை கைய பிடிச்சிருத்தியாப்பா என்ன கைய பிடிச்சிருத்தியாப்பா என் தம்பி பக்கத்தூர் பொண்ணை கைய பிடிச்சிருத்தியா என்ன கைய பிடிச்சிருத்தியா ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கியா சண்டை இருக்கு என்ன வாக்கியா சண்டை இருக்கு நான் சரியா பேசுறேன் சரியா தான் இருக்கு சரி சரி இப்ப நீ கைய பிடிச்சி இழுத்ததுனால புதுசா தகராறு வரும் என்ன தகராறு வரும் நான் சரியா பேசுறேன் ரொம்ப கரெக்ட் ஊரை விட்டுரு என்ன ஊரை விட்டுரு பொண்ணை கைய பிடிச்சி இழுத்தியா என்ன கைய பிடிச்சி இழுத்தியா பயங்கரமான கல்லூரி மங்க புரியும்படியா கேப் இல்லாம பேசுங்க என்ன கேப் இல்லாம பேசுங்க நான் பேசுறது உனக்கு புரியுதாயா புரியுதாயா உனக்கு புரியுதாயா என்ன கைய பிடிச்சி இழுத்தியாடா என்ன இருடா கைய பிடிச்சு இழுத்தியாடா என்ன கைய பிடிச்சு இழுத்தியாடா கைய பிடிச்சு இழுத்தியா என்ன கைய பிடிச்சு இழுத்தியா கைய பிடிச்சு இழுத்தியாடா என்ன கைய பிடிச்சு ஐயா உட்கார்ந்து பேசலாம் ஐயா உட்கார்ந்து பஞ்சாயத்து இந்த மாதிரி சொல்லவாரி பயிலுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ண கூப்பிடாதீங்க மனுஷன் என்ன மனுஷன் கோவப்படாதீங்க என்ன கோவப்படாதீங்க பொறுமையா இருங்க வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போங்க ஐயா நீங்களே என்ன நீங்களே ஐயா 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 தலையே குழம்பிட்டாரு லோக சந்தோஷம் தானே நன்னா இருந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டீங்க என்ன அப்படி பண்ணிட்டீங்க திரும்ப திரும்ப பேசுறீங்க என்ன திரும்ப பேசுறீங்க திரும்ப திரும்ப பேசுறீங்க என்ன திரும்ப பேசுறீங்க திரும்ப திரும்ப பேசுறீங்க திரும்ப திரும்ப பேசுறீங்க திரும்ப திரும்ப பேசுறீங்க இதே மாதிரி இன்னும் பல இந்த பஞ்சாயத்தில் அவங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மேலே மட்டும் இல்லாமல் இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு வடபூச்சி நிகழ்ச்சி இதோடு நிறைவேறிட்டு அடுத்து ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோடு இந்த விடைபெறும் நான் ஆட்சி விஜய் அடுத்து ஒரு பாடலோடு இந்த நிகழ்ச்சி நிறைவேறுது இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் அவங்களோட பேசணும்னு ஆசை என்ன செய்து எங்களுடைய நேரம் போதாத காரணத்தினால் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் தொடர்ந்து காரசார கருத்துக்களோடு இணைந்திருங்கள் காரசார கருத்துக்களை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ஆர்ஜே பசாத் அவங்களோட ஆர்ஜே
சிவனிதா அவங்க இணைந்திருப்பாங்க. நீங்கள் அவங்களோட இணைந்திருக்கலாம் 12:30 மணி வரை. அதுக்கப்புறம் நாங்கள் பின்னேறம் அப்படி உங்களோட சந்திக்கிறதுக்காக வந்து சேர்ந்துருவோம். வருத்தப்படாத சங்கத்தோட வந்து சேருவோம். அதுவரை விடைபெற்று மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் விஜய். நன்றி, பாபா. மம்மி வீட்டில் இல்ல, தடப்போட யாரும் இல்ல, விளையாடு போமா உள்ள வில்லாடா. மைதானம் தேவையில்ல, அம்பயரும் தேவையில்ல, யாருக்கும் தோல்வி இல்ல வில்லாடா. மம்மி வீட்டில் இல்ல, தடப்போட யாரும் இல்ல, விளையாடு போமா உள்ள வில்லாடா. அளவில்லா கொழுப்புக்காரி இருக்குது பாடி உனக்கு ராத்திரி கச்சேரி. டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடப்போட யாரும் இல்ல, விளையாடு போமா உள்ள வில்லாடா. எனக்கு ஆப்பு அழகான சின்ன பாப்பு, வைக்காதே எனக்கு ஆப்பு, கொத்தும் கொலையா இருக்கிற உனக்கு நான் தாண்டி மாப்பு. டாடி மம்மி டாடி மம்மி டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடப்போட யாரும்